மணச்சல்லூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைத்து மக்களுக்கும் தர வேண்டும் என்று மாண்பு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஆணையிட்டு இந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், அண்ணாபி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது ஒரு புதிய திட்டை புளியஞ்சோலையிலிருந்து இந்த சாத்தங்கார்பேட்டை பகுதிக்கு தண்ணீர் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்தார். அன்றைக்கு அந்த முயற்சி அவரால் அன்றைக்கு பதவி முடிந்தவுடன் அவரால் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு நாம் காவிரியிலிருந்து புதிய கூட்டுக்குடிய நீரேற்று பாசன திட்டம் விவசாயிகளுக்காக உண்டாக்குவதற்காக எங்களுடைய துறையிலே, இந்த குடிநீர் வழங்கல் துறையிலேயே முதல் திட்டமாக ஒன்று முசிறி பகுதியில் ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி வறட்சியாக இருக்கிற பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு வருகின்ற பணியை தொடர்ந்து செய்ய இருக்கிறோம். எனவே அது இல்லாமல் என்னுடைய நகராட்சி துறையிலே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், மாண்புமிகு நம்முடைய தியாகராஜன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க, முசிறியை நகராட்சியாக மாற்றியிருக்கிறோம். தொட்டியத்தில் பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது, மார்க்கெட் கட்டப்பட்டிருக்கிறது, காட்டுப்புத்தூரிலே புதிய பேருந்து நிலையம் புதிய மார்க்கெட் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, தாப்பேட்டையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, மேட்டுப்பாளையம் பகுதியிலே புதிய மார்க்கெட் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கு இந்த வசதியெல்லாம் நகராட்சி துறையின் சார்பாக தியாகராஜன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கணுங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதே தொட்டியம் தொகுதி, அன்றைக்கு தொட்டியம் தொகுதி இன்றைக்கு முசிறியாக இருக்கிறதுல, அன்றைக்கு பழைய காலத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறது. நம்முடைய கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக மருத்துவமனையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முசிறியில் தியாகராஜன் அவர்கள் என்ன நினைக்கிறாரோ, என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ, நகராட்சி கட்டிடம் புதிதாக கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவது முசிறி, இன்று முசிறி மற்றும் குளித்தலை தொகுதி 6 தொகுதிகளை சேர்ந்த இந்த பாராளுமன்ற தொகுதி லால்குடியில் கிட்டத்தட்ட குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக 2 திட்டங்கள் 250 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல் நமது பெரம்பலூருக்கு 330 கோடியில் குடிநீர் திட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. துறையூருக்கு தனியாக ஒரு 100 கோடி ரூபாயில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முசிறி தொகுதியில் ஏற்கனவே ஒரு கூட்டுக்குடி. பெரம்பலூர் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெற இருக்கும் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் வேட்பாளராக மக்கள் தலைவர் தளபதியார் அவர்கள் ஆதரவோடு, காங்கிரஸ் பேர் இயக்கத்தோடு ஆதரவோடு இன்றைக்கு நம்மிடையே கலங்காண இருப்பவர் நமது மலைக்கோட்டை மன்னவர் நகர்ப்புறத்துறை அமைச்சரின் அவர்களின் அருந்தவ புதல்வர் அருண்நேர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நம்ம எல்லாம் திருச்சி மாவட்டத்தில் வழிவோடும் பொலிவோடும் வழிநடத்தி ஒவ்வொரு இடத்திலும் திருச்சி மாவட்டத்தில் கால்படாத இடங்களே இல்லை என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த திருச்சி மாவட்டம் உயர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற மலைக்கோட்டை மன்னவர் அவர்கள் உங்களிடையே வாக்கு சேகரிப்பார்கள். மாவட்ட கழகத்தின் செயலாளர்